6 மணிக்கெலாம் கிளம்பி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பஸ் ஏறினா பஸ்ஸே காலியாக இருந்துச்சு. அந்த மாதிரி கோவிலும் காலியாக இருக்கும்னு வந்து பார்த்தா கோவிலில் செம்ம கூட்டம். ஆடி கிருத்திகைன்றதுனால முருகர் கோவிலில் எல்லா கோவில்லையும் செம்ம கூட்டமாக இருந்தது. அந்த கூட்டத்தில் நின்று சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம். அப்படியே படிக்கட்டு இறங்கி கீழே வரும்போது நாட்டு வளையல், மயிலிறகு எல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. கடைங்களெல்லாம் அப்படியே பார்த்துட்டு வரும்போது அண்ணன் பூச்செடி கடை வச்சுருந்தாரு. கோவில்லேருந்து பூச்செடி வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு செடி வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புனோம். கிளம்பும்போது கோவிலில் பிரசாதம் கொடுத்துன்னு இருந்தாங்க. பிரசாதத்தை பார்த்துட்டு வாங்காத போவோமா, அப்படியே வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது டைம் 8 ஆயிடுச்சு. வந்தோடனே முதல் வேலை செடி நடுற வேலை தான். செடியும் நட்டுட்டு சமைக்க வந்துட்டேன். வீட்டில் வடை பாயாசம்லாம் செஞ்சு முருகருக்கு படையலும் போட்டாச்சு. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஆடி கிருத்திகைக்கு என்னெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா பாய்.